வணக்கம் நேர்களே, சிறப்பு நிரலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது சீமான் தேசிய தலைவர் புரட்டும் உருட்டும் என பல பேச்சுக்கள், பல விவாதங்கள், பல குற்றச்சாட்டுகள், பல விமர்சனங்கள் தமிழகம் எங்கும் வெடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல, தமிழகத்தை தாண்டி புலம்பெயர் தமிழர்கள் வாழும் இடங்களிலும் தற்போது பேசப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் உண்மையில் நடந்தது என்ன என்பது குறித்து பேசுவதற்காக சீமானும் தேசிய தலைவரும் புரட்டும் உருட்டும் என்ன நடக்கிறது உண்மையை சொல்ல போவதற்காக மனித உரிமை செயற்பாட்டராக தொடர்ந்து சர்வதேசங்களிலும் இயங்கி வருபவரும் முன்னாள் போராளியமான திரு கஜன் பிரான்ஸ் நாட்டிலிருந்து நம்முடைய இணைந்திருக்கிறார். அவர் தேசிய தலைவருடன் பணியாற்றியிருக்கிறார். பல போராட்டங்களில் பல போர்களிலே ஈடுபட்டிருக்கிறார். போராளியாக இருந்திருக்கிறார். இலங்கையில் மட்டுமல்ல, இலங்கையிலிருந்து தற்போது பிரான்ஸ் நாட்டிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறார் மனித உரிமை செயல்பாட்டாளராக. எனவே சர்வதேசங்களும் அறிந்த அந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் கஜன் நம்முடைய பல உண்மைகளை சொல்ல இருக்கிறார். எனவே அவரை வரவேற்று இந்த சிறப்பு நிரலையை தொடங்குவோம். வணக்கம் திரு கஜன். வணக்கம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு, தமிழ்நாட்டு தொப்புள் கொடி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சத்தியம் தொலைக்காட்சி உங்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பாக தற்போது இங்கு மிக பெரிசாக பேசப்படுவதே பெரியார் வெர்சஸ் பிரபாகரன் என்ற ஒரு சொல்லாடல் அதிகமாக தற்போது பேசப்பட்டிருக்கிறது தமிழகத்திலே. தமிழகத்தின் தலைப்புச் செய்திகளாக பல நாட்களாக தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. பெரியார் வெர்சஸ் பிரபாகரன் என்ற சீமானின், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கும் சீமானின் கோஷம் ஒரு இயக்கத்தின் முன்னோடியாக இருக்கும். தாங்கள் எப்படி பார்க்கிறீங்க? அது சரியான வாதம் நினைக்கிறீங்களா? உண்மையில பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு தொப்புள் கொடி உறவுகளுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் நாங்கள் பெரியார் தேசிய தலைவர் பிரிச்சு பார்த்ததில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு தொப்புள் கொடி உறவுகள், ஈழ ஆதரவாளர்கள் எந்த அடிப்படையில தான் நாங்கள் தமிழ்நாட்டோட அணுகிக் கொள்கின்றோம். எந்த இடத்திலையும் நாங்கள் தமிழ் தேசியம் திராவிடம் என்று சொல்லி பிரித்து பார்த்தது இல்லை. இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த விடுதலை போராட்டத்தை தாங்கி பிடித்ததும் இத்தனை ஆண்டு காலமாக இந்த தமிழீழ 2009 மே மாதம் 17ஆம் தேதி அதிகாலை தேசிய தலைவர் பிரபாகரன் வீரச்சாவடைந்ததற்கு முன்காலங்கள்ல தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகளாம் தாங்கி பிடித்தவன். ஆனால் இப்ப இந்த சீமான் வந்த பின்புதான் இந்த திராவிடம், தமிழ் தேசியம் என்ற கேள்விகளை நாங்கள் காலத்தை கேட்டனாங்கள். எனவே எங்களுக்கு பெரியார் என்றதோ இல்லாட்டி தமிழ் திராவிடம் என்றோ, தமிழ் தேசியம் என்றோ, தேசிய தலைவர் என்பதோ எங்களுக்கு முரண்பாடு கிடையாது. எங்களை பொறுத்தவரை தமிழீழ விடுதலைக்காக கிழக்கு கிழக்கிணைஞ்ச தமிழர் தாயகம் சுதந்திர தமிழினத்தை மீட்பதற்காக நாங்கள் போராடினாங்கள். அந்த நிலப்பாட்டில்தான் தமிழ்நாட்டில 20 பேர் தீக்குளிச்சு சென்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்காரிலிருந்து, திமுகவிலிருந்து, மதிமுகவிலிருந்து, விடுதலை சிறுத்தைகள், பல பல கட்சிகள், பல பேர் தமிழ் விடுதலுக்காக, தமிழினத்துக்காக தீக்குளித்தவர்களே தவிர எங்களவும் சீமாண்ட பேச்சுக்கும் எங்கட பேச்சுக்கும் மன்னிக்கணும் சீமாண்ட கருத்துக்கும் நாங்கள் உடன்பாடு கிடையாது என்று சொல்லியிருக்கீங்க. ஆனால் சீமான் தொடர்ந்து தேசிய தலைவருடன் நான் நெருங்கி பழகியிருக்கிறேன், பல நாட்கள் இருந்திருக்கிறேன், ஒன்றாக உணவு அறிந்திருக்கிறேன் என்றெல்லாம் கூறுகிறார். நீங்கள் ஒரு முன்னாள் போராளி என்ற வகையிலே தேசிய தலைவர் அனைவரோடும் அப்படிதான் பழகுவாரா? அவரை சந்திக்க வரும் விருந்தாளி அனைவரோடும் அப்படிதான் பழகுவாரா? எதுவும் சிறப்பு அழைப்பில் வந்தாரா? என்ன நடந்தது? நீங்கள் அங்கே இருந்தீங்களான்னு தெரியல அந்த சமயத்தில். ஆனால் உங்களுடைய நண்பர்கள், நெருங்கிய நண்பர்களை பார்த்துருப்பீங்க, அவங்க பேசுனதை கேட்டிருப்பீங்க. இனிமேல் அது தொடர்பான விடயத்தில் உங்கள் கருத்து என்ன? இல்ல, உண்மையில நான் இந்த சீமான் வெப்ப நேரம் நாங்கள் பிரான்ஸ் ஒவ்வொரு நீதிமன்றையும் பாராளுமன்றம் போராட்டம் அதை இனவழிப்பு போரை நிறுத்தத்துக்கு இங்க போராடி கொண்டிருந்தேன். நான் இப்ப பிரான்ஸ்ல நின்றான். ஆனா நான் 84 கடைசியில் 85 பகுதியாக நான் விடுதலை புலிகள்ல இருந்தேன், விடுதலை போராட்டத்துல இருந்தேன். அந்த நேரம் முதல் ஆண்டு மண்ணில ஆளடி வைக்கவர் நெடுமாறையா. அந்த நேரம் நாங்கள் அவருக்குரிய பாதுகாப்பு கொடுத்த நாங்கள். அதுக்கு பின்னர் 89ஆம் ஆண்டு பெற்றோர் நாள வைகோபாலசாமி அவர்கள் வந்தவர். வைகோனை அழைச்சி சென்றதிலிருந்து அவர் அன்னை சந்திச்ச திருப்பி கொண்டு கடகேற்றி வரை நாங்கள் இருந்த நானும் அது ஒருவன். அதே போல் 89 கடைசியில இந்த முதலாவது மாவீர நாள் விடுதலை அறிவிக்கும் போது குளத்தூர் மணியனே தான் சிறப்பாக அழைக்கப்பட்டது. ஆனா அவர் கடல் சீற்றம் காரணமாக திரும்பி போய்ப்பார். திரும்ப 89 கடைசியில குளத்தூர் மணியண்ண, கோபே ராமச்சந்திரன்,
நெடுமாதையா போன்றவர்கள் அழைச்சிருப்பேன். இவர்கள் தான் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டது காரணம், அந்த மண்ணில் ஆனந்த புனித பூமி என்ற அந்த காட்டு முகாம், அந்த மணல் முகாம் இவர்களை அழைக்கணும் அண்ணன் விரும்பினவர். விரும்பினத்தால இவர்கள் எல்லோரையும் அண்ணன் அழைச்சவர். இப்போ நீண்ட காலமாக நாங்க இருந்து பிள்ளைகள பயிற்சி முகாமிடம் வகுப்புகளை எடுத்த வரலாறுகள் இருக்குது. ஆனா சீமான் வந்தது காரணம் வந்து சேவலானந்த ஒரு மாவீரன், அந்த போராடி தான் அவரை கூப்பிட்டவர். அவர் கூப்பிட்ட பின்பு அங்க வந்து அந்த சந்தோஷ் என்றவர் நேரில் ஒரு காணொலி பதிவை சொல்லி இருந்த பிப்ரவரி 9 திருப்பி அனுப்பியாச்சு. அவர் சொன்ன விடயங்கள் அது கூட எங்களுக்கு தெரியாது. என்னுடைய கேள்வி என்னவென்றால் கஜன், அதாவது பொதுவாக தேசிய தலைவராக இருந்தவர் விருந்தாளிகள் வரும்பொழுது உணவு அவர்களுடன் சேர்ந்து உணவு அருந்துவாரா, அவர்களுக்கு உணவு பரிமாறுவாரா, அந்த அளவுக்கு பாசமான. என்னால் அவர் நாங்கள் எல்லாம் அறிந்தது, தாய் தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன போல நாங்கள் இங்கெல்லாம் அறிந்தது என்னவென்றால், அவரை சுற்றி அருகே செல்வதே ரொம்ப கடினமானது. பல சுற்றுக்கள் அவரை சுற்றி பல அணிகள் இருக்கும். பொட்டமானை மீறி அவரை சென்று சந்திக்கவே முடியாது, அவராக வந்து சந்தித்தால் தான் உண்டு என்பதெல்லாம் சொல்வார்கள். ஆனால் சீமான் இங்கு சொல்கின்ற கருத்துக்கள், அவருடன் உணவு அறிந்திருக்கிறேன், அவரே உணவு பரிமாறி இருக்கிறார் என்று பல ஆமைக்கறி சாப்பிட்டேன், உடும்பு கறி சாப்பிட்டேன், பல கருத்துக்களை சொல்கிறார். அந்த விவாதத்துக்குள் நான் செல்ல விரும்பலை. தேசிய தலைவர் இப்படிப்பட்ட பழக்கங்களை உடையவராக இருந்தாரா? அனைவருடன் பேசக்கூடியவராக, இவ்வளவு நெருக்கமாக நட்பு பாராட்டக்கூடியவராக இருந்தாரா விருந்தாளிகளிடம் வந்தால்? அது போன்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் வந்து விருந்தாளிகளுக்கு வந்தா அன்னை இதுக்கு சாப்பிடுறதெல்லாம் வடமை. ஒரு கரும்புலி ஒரு தாக்குதலுக்கு போகும்போது அன்னையை சந்திச்சு அவங்களோட சாப்பிட்டு மகிழ்ந்து தான் அண்ணன் அனுப்புவார். ஆனால் ஒரு விருந்தாளிகள் வந்தால் ஒரு 3-4 நாள் அதை தங்கி இருந்து எந்த நேரம் இங்கு எப்ப சந்திக்கிறேன்னு தெரியாது மாத்தி கொண்டு போறோம். ஆனால் சீமான் வந்த நேரம் கடுமையான சண்டை நடந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்துல வந்து அண்ணன் உடனே சந்திப்பார், இருந்து சாப்பிடுவார் என்று சொல்லுவார். எல்லாம் வந்து தவறான பெற்ற அதை வந்து தெளிவாக சந்தோஷ் சொல்லிட்டார். வந்து நாங்கள் ஒரு 10 நிமிஷம் தான் சந்தித்தோம், அந்த நிலப்படம் என்னத்தை இருக்குன்னு சந்தோஷ் விளக்கிட்டார். அப்ப என்ன, அந்த இடத்துல அந்த தலைமுறையில நின்றவர் வந்து தமிழ்நாட்டு தொப்பு கொண்டு சந்தோஷ். இந்த விடயத்தில் அவர் தான் உண்மையான ஆட்சி. நாம இறைச்சி சாப்பிட்ட விடயத்தை வந்து நான் மறுக்கிறேன். நான் ஒரு போராளி என்ற முறையில, நாங்களோட விடுதலை இயக்கம் என்ற முறையில, எங்கட தமிழக அரசாங்கம் என்ற சொல்றோம். உலகளாவிய ரீதியில இந்த ஆமைகள் சாப்பிடக்கூடாது, ஆமைகள் குடிக்கக்கூடாத தடை இருக்குது. குடிச்சாலும் கடல்ல விட வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே வந்து போராளிகள் ஆமை சாப்பிட்டார்கள், சென்றார்கள், சீமானு கொடுத்தார்கள் என்றதை வந்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். எனவே சர்வதேச ரீதியாக விடுதலை புலிகளுக்கு கலங்கப்படுத்துற தகவல் தான் இந்த ஆமை இறைச்சி, ஆமை சாப்பிடுறது. ஆனா மக்கள் பாதாமுகள், குளங்கள், ஆறு வழியை குடிக்கிறதே மக்கள் சாப்பிடுவோம். அது உத்தியோகமாக தமிழீழ காவல்துறை நீதிமன்றத்துல சட்டப்படி இல்லை. அந்த இடத்துல வந்து சீமானவர்கள் இந்த பகிரங்கமாக இதை பேசியது வந்து உண்மையிலே நாங்கள் வேதனைப்படுகின்றோம். இது வந்து எங்களோட விடுதலை போராட்டத்தை எங்களோட தலைமையும் கொச்சப்படுத்துற விஷயம் என்பது நான் உறுதியாக சொல்றேன். நான் அந்த போராட்டத்துல இருந்தனால் எங்களோட விடுதலை போராட்டம் பயங்கரவாதியாக்கு இருக்கிற ஒட்டுமொத்த இந்த ஐரோப்பா நாடுகள், அமெரிக்கா, இந்தியாவில சேர்ந்த விடுதலை போராட்டத்தை அழிச்சு போட்டதும் அதுக்குள்ள மீஞ்சி இருந்து சுதந்திர தமிழ் என்று நாங்கள் போராடி கொண்டு வரோம். நாங்கள் வந்து இப்படியான விடுதலை போராட்டத்துக்கு இந்த தமிழோட கொள்கைக்கும் முரண்பாடான பேச்சுக்களை நாங்கள் எழுதளவுல நாங்கள் பேச மாட்டோம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த விஷயத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். நீங்க இப்படி ஒரு கருத்தை சொல்றீங்க. ஆனா இப்ப தமிழீழ விடுதலை விடுதலை புலிகள் என்ற பெயரில் பல அறிக்கைகள் வெளிவருகின்றன. தற்போது கூட ஒரு அறிக்கை, இன்று கூட ஒரு அறிக்கை வெளிவந்தது. சுவிட்சர்லாந்திலிருந்து அந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதிலே வந்து சீமான் கருத்துக்களுக்கெல்லாம் விமர்சனமும் செய்திருந்தார்கள். சீமானை பெரிதாக குறை கூறவே, ஆனால் விமர்சனம் செய்திருந்தால் குறிப்பாக தேசிய தலைவருடைய உறவினர் ஒருவரை வந்து ஒரு கொச்சைப்படுத்தி பேசியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மாவீரர்கள் நாங்கள், ஒவ்வொரு மாவீரன் வீட்டில் உள்ள யாரையும் கொச்சைப்படுத்தக்கூடாது என்பது எங்களுடைய அடிப்படை கொள்கை. எனவே எங்களுடைய தலைவரும் அப்படிதான் இருந்தார், ஒவ்வொரு மாவீரருடைய குடும்பத்தினையும் மதித்தார் எங்கள் தலைவர். ஆனால் இவர் கொச்சைப்படுத்துவது போல் பேசுகிறார் என்ற வகையிலே ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார்கள். எனவே தற்பொழுது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் செயல்பட்டது கொண்டுதான் இருக்கிறதா என்றால், பல அறிக்கைகள், பல கடித லெட்டரேட் என்று கொள்வார்கள், அதில் பல இடங்களில் வந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இப்படி ஒரு இயக்கம் தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? உங்களுடைய கருத்து என்ன? உண்மையில வந்து இந்த விடுதலை போராட்டத்தை 85 காலப்பகுதியில இன்று வரையும் கிட்டத்தட்ட 45 வருஷம் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன்.
2009 மே மாதம் 17 அதிகாலை தேசிய தலைவர் வீரச்சாவு அடைந்த பின்னர் படிப்படியாக போராளிகள் அந்த ராணுவத்தோடு நின்று வெள்ளப்பொடியோட சரண்டராகி புலித்தேவன் நடேசன் போன்றவர்கள் போய் ராணுவம் சுட்டுக் கொண்டுட்டது. அதுக்கு பின்னர் போன போராளிகளை எல்லாம் பிடிச்சி சித்திரவதை பண்ணி ஆடைகளை கலைஞ்சு பாலியல் வன்கொடுமை செய்து எங்கட பெண் போராளிகளை எல்லாம் கொண்டது பொதுமக்களே ராணுவம் கொண்டது. அதுல மீதி இருந்த போராளிகள் கொஞ்சம் பேரை கண்துடைப்பாக வெளியிட விட்டார். அந்த போராளிகள்ல ஒரு சில பேர் இருந்து கொண்டு தமிழீழ அரசியல் துறை என்றும் தமிழீழ விடுதலை புலிகள் என்றும் அதை விட வேற வேற விடுதலை புலிகள் என்றும் வந்து பல இடத்துல ஒவ்வொரு குழுவாக இருந்து கொண்டு இவர்கள் ஒவ்வொரு அறிக்கையை விடுகின்றார்கள். இன்றைக்கு என்னுடைய கேள்வி வந்து, இன்றைக்கு இந்த அறிக்கை விடும் தம்பிமார் எல்லோரும் இன்றைக்கு ஐநாவில வந்து சர்வதேச ரீதியான போராட்டத்துக்கு இவர்கள் வருவதில்லை. ஆனா முடிந்த அளவுல இன்றைக்கு அங்கங்கு குழுவாக அறிக்கை விடுகிறார்கள். இது வந்து விடுதலை புலிகள்ல இருந்த ஒரு போராளிகள் குழுவா இருக்கிறார்களே தவிர விடுதலை புலிகள் வந்து ஒட்டுமொத்தமான புத்திமபூர்வ அறிக்கை இது இல்லை என்றதை நான் ஆணித்தரமாக உறுதியாக நான் சொல்லுகின்றேன். அதே நேரம் விடுதலை புலிகள் என்று உலக கட்டமைப்புகள், இங்க தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்று உலக நாடுகள் எங்கும் இருக்குது. அவர்கள் இந்த விஷயத்துல வாய் துறக்க இல்லை. அதை விட தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அனைத்து கட்டமைப்புக்கும் அனைத்துலக தொடர்பாக தமிழீழ விடுதலை புலிகள் என்று அது விடுதலை புலிகள் இருந்த காலத்துல இயங்கிக் கொண்டு அவைகளும் வாய் துறக்கவில்லை. இருக்கும்போது இதன் அது 2009 வந்தவர்கள் இங்க இருந்தவர்கள் தான் அந்த அறிக்கையை விடுகிறார்கள். இது உண்மையில விடுதலை புலிகள் என்ற அறிக்கை இல்லை, நான் மறுக்கிறேன். அதே போன்று தற்போது ஆயுதங்கள் மௌனித்து விட்டன என்று கடைசியாக அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை வெளியானது உங்கள் இயக்கத்தின் சார்பாக. அதன் பின் தற்போது இந்த பிரச்சனை தற்போது மீண்டும் சீமான், தேசிய தலைவர், பெரியார், ஆமைக்கறி போன்றதெல்லாம் தற்போது தமிழக ஊடகங்களால் பெரிதாக பேசப்பட்டு வருகின்றன. எனவே இது குறித்து உண்மை அறிவதற்காக நாங்கள் எங்களது செய்தியாளர்கள் மூலமாக இலங்கையின் பல்வேறு இடங்களில் இது குறித்து நாங்கள் கதைத்தோம். அப்பொழுது அங்கு பலரும் நம்மிடம் தெரிவித்த முன்னாள் போராளிகள் உட்பட பல ஈழத் தமிழர்களை நாங்கள் சந்தித்து பேசிய போது அவர்கள் கதைத்த ஒரே விடயம் என்னவென்றால், இது குறித்தெல்லாம் நாங்கள் பேச விரும்பவில்லை, தமிழகத்திலே உங்களுக்கு இது தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருக்கீங்க, எதற்கும் எங்களுக்கும் தேவையே இல்லை, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்றுதான் கருத்தினை தான் இலங்கை ஈழத் தமிழர்கள் மிக தெளிவாக பதிவு செய்தார்கள். குறிப்பாக முன்னாள் போராளிகள் கடுமையாக பதிவு செய்தார்கள். இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, இதெல்லாம் தேவையற்ற கருத்துக்கள், விடயங்கள் என்ற வகையில் தான் சென்று விட்டார் என்றுதான் கூறினோம். அந்த அளவில் தான் அங்கே இருக்கிறது. ஆனால் இது தமிழகத்திலே பெரிய அளவு வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது. எனவே இதற்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் பின்னணி அரசியல் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா கஜன்? இல்ல, உண்மையில வந்து அண்ணா வந்து என்னவென்றால் உண்மையோட அண்ணான்னு சொல்லுவேன். ஏனென்றால் அதுல எல்லோரும் தொப்புள்கூடி உறவுகள். அங்க தமிழ் தேசியம், திராவிடம், தெலுங்கண்ட எதுவுமே கிடையாது. ஒட்டுமொத்தமாக இந்தியா, ஒட்டுமொத்த தமிழர் இந்தியாவோட அனைத்து மாநிலத்திலே நாங்கள் கேட்கிறது எங்களுக்குரிய அந்த சுதந்திர தமிழீழத்துக்கு உங்களுடைய ஆதரவு தேவை என்றதுதான். ஆனால் இன்றைக்கு இந்த சீமா சம்பந்த பிரச்சனைக்குள்ள வந்து இந்த புலம்பெயர் நாட்டில இருக்கிற குரல் கொடுக்காது. அன்றைக்கே வந்து குரல் கொடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த அளவுல வந்து 16 லட்சத்துக்கு புறம் இன்றைக்கு தலைவர்களுக்கு, போர்களுக்கும், ஆயுதங்களுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. நான் கொண்டு கொண்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது அனைத்துக்கும் காரணம் எப்படின்னா, இன்றைக்கு ஜெயலலிதா அம்மாட அதிமுக ஜெயலலிதா அம்மையார் சேர்த்து முடிக்க 2 துண்டா பிரிந்து அவர்களுக்கு பிரித்த போல் இன்றைக்கு தலைவர் விடுதலை போராட்டத்துல அந்த மே 11 தலைவருடைய வீரச்சாவு பின்னர் இன்றைக்கு எங்கட விடுதலை இயக்கத்தையோ எங்கட தமிழ் மக்களையோ வந்து தலைமை சாங்குறப்ப ஒரு ஆன தலைமை இங்க இல்லை. புலம்பெயர் நாட்டிலேயும் இல்லை, இந்தியாவிலேயும் இல்லை, தமிழீழத்திலேயும் இல்லை. அதான வந்து இதை முன்னுக்கு வந்து சொல்லுவதற்கு தயங்குகிறார்கள். இன்றைக்கு நான் இந்த கருத்தை சொல்றேன். 4 ஊடகம் தமிழ்நாட்டில் என்ன கேட்டாரு, எடுத்தோடனே அவர்கள் எனக்கு கால் துப்பியது நீங்கள் திராவிடத்தின் சொம்பண்டும் ஆரிய சொம்பண்டும் அதை பற்றி கவலை இல்லை. என்ன நாடு முன் சொல்றேன் என்றால், எங்கட விடுதலை போராட்டத்தின் ஆணி வேர் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடு ஒட்டுமொத்தம் குரல் கொடுத்து இந்தியாவை ஒரு ஒழுங்கமைத்து இந்தியாண்ட மனநிலையை மாற்றி இந்தியா வெளியுறவு கொள்கையை மாற்றினா மட்டும்தான் நான் தமிழகத்தை அடையலாம். ஏனென்றால் ஐரோப்பா நாடுகள்ல பல சந்திப்புகளுக்கு நாங்கள் போனோம். இங்க உள்ள அதிகாரிகள் சொல்லுவார்கள், இந்தியா என்ன சொல்லுங்க, பக்கத்துல உள்ளவங்க கூட நாடுறாங்க. ஆனால் அந்த அடிப்படையில நாங்கள் இந்த குழப்பங்கள் எதிர்ப்பிலே நிறைய மக்கள் ஒதுங்குறதுக்கு காரணம் இதுதான். ஏனென்றால் சீமானோட கொஞ்சம் பேர் நினைக்கிறோம் பேர் நாட்டுல எங்க வீட்டை சுத்தி வர ஒரு சில டீமான நாட்கள் இருக்கிறது. அவர்கள் தூர நோக்கு பார்வையோட சிந்திக்கவே இல்லை. அவர்கள் வந்து சீமானன்னு கூப்பிட்டு பார்க்கணும், திராவிடம் பார்க்கணும். நாங்கள் அப்படி பார்ப்பதில்லை. ஏனென்றால்
இந்த குளத்தூர் மணியன் இந்த சொந்த காணி சொந்த வளவு தான் எங்களுக்கு பயிற்சி முகாம் நடந்தது. அவருக்கு சொந்த நிலப்பரப்புல எங்களுடைய 5-6 பேருடைய மாதிரத்தை விற்று குளத்தூர்ல. ஆனா அந்த குளத்தூர்ல எங்களுக்கு ஆதரவு தந்தது, எங்களுக்கு விடுதலை ஆதரவு தந்தபடியா குளத்தூர் மண்ணின் எத்தனையோ ஆண்டு காலம் சிறையில இருந்து இந்த காணிகளை வித்து வளர்ப்பாடு இன்றைக்கு அவர் விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவா இருக்கும்போது குளத்தூர் மணி ஒரு பரம்பரை சொத்துக்காரனா இருந்தவர். இன்னைக்கு அதே குளத்தூர் மணிக்கு சொந்த வாகனம் பேருந்து ஹாஸ்பிட்டல் அரசு பேருந்துல போற நிலங்கள்ல குளத்தூர் மணியை மாறி இருக்கிறார்கள். நேர்மையாக எங்கள் விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கிறது. ஆனால் இந்த திராவிட இயக்கம் ஊடாக திராவிட இயக்கம் அறிமுகப்படுத்தி வந்தவர் தான் இந்த சீமான் அவர்கள். ஆனா இன்றைக்கு சீமான் பெரும் சொத்து அதிபதியா இருக்கிறார் மக்கள் சொல்லுவாங்க. அது அவருடைய பிரச்சனை. ஆனால் எங்களை பொறுத்தளவுல நாங்கள் சீமான் நாளைக்கு முதலமைச்சரா வந்தாலும் அவர்கிட்ட இந்த கோரிக்கை வைப்போம். அதே போல நாளைக்கு காங்கிரஸ் வந்தாலும் நாங்கள் கோரிக்கை எங்களுடைய ஒட்டுமொத்தமான கோரிக்கை வடக்கு கிழக்கு இணைஞ்ச தமிழர் தாயகம் அந்த தமிழர்களை மீட்பது தமிழர் கோரிக்கை ஆயுதம் அவனிக்கப்பட்டாலும் தமிழக கோரிக்கை இன்று வரை நாங்கள் சர்வதேச ரீதியா நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் தமிழர் கட்சி சொல்றோம். என்னுடைய கடை கேள்வியாக இந்த கேள்வியை கேட்க ஆசைப்படுகிறேன். நிச்சயமாக உங்களுடைய ஆசையை நீங்கள் சொன்னீர்கள். அதை நீங்கள் கேட்கறதுல யார் வந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் யார் ஆட்சியில் இருந்தாலும் உங்கள் கோரிக்கையை வைப்பதற்கான உரிமை உங்களுக்கு உண்டு. தமிழக தொப்புள் கொடி உங்களுக்கும் உறவு இருக்கிறது. தொப்புள் கொடி உறவு இருப்பதால் உங்களுக்கு கேட்கலாம், அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் என்னுடைய கடை கேள்வி, தற்பொழுது இந்த சீமானுடைய கருத்துக்கள் பெரிய அளவுக்கு பேசப்பட்டு ஒரு ஊடக வெளிச்சத்தால் தொடர்ந்து பேசப்பட்டு விவாதமாகி கொண்டிருக்கிறது, தொடர்ந்து விவாதமாகி கொண்டிருக்கிறது. எனவே தமிழ் உறவுகளுக்கு நீங்கள் ஒரு முன்னாள் போராளியாக இயக்கத் தலைவருடன் கூட களத்தில் இருந்து போராடியவர் என்ற முறையிலே தற்போது மனித உரிமை செயற்பாட்டாளராக ஐநா முதல் பல்வேறு இடங்களிலே நீங்கள் சர்வதேச களங்களிலே பணியாற்றி கொண்டிருப்பவர் என்ற வகையிலே தமிழ் உறவுகளுக்கு இந்த பிரச்சனை தொடர்பாக நீங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் என்ன? நல்லபடியே முதல் கட்டமாக நான் சொல்ல மறந்து போகணும். இந்த 20 பேருக்குள்ள தீக்குளித்து எங்கட மண் விடுதலைக்காக சவடைந்த அனைத்து அம்மாமார் குடும்பங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பவும் உங்க பிள்ளைகள் எங்கட மனசுல இருக்கிற ஒவ்வொரு மாதிரம் நாங்கள் இதை வச்சு நாங்கள் சொல்லிக்கொண்டு சீமானுடைய கருத்து அவருடைய சொந்த கருத்து. அது விடுதலை புலிகளின்றையோ விடுதலை இயக்கத்திலேயோ அல்லது ஒட்டுமொத்த ஈழத்தமிழர் புலம்பெயர் தமிழர்களுடைய கருத்தோ இல்லை. நாங்கள் பெரியார் விஷயத்துல நாங்கள் பெரிய தேசிய தலைவர் தான் பிரித்து பார்க்கவில்லை. தமிழ்நாட்டின் உரிமைக்காக பெண் விடுதலைக்காக பெரியார் குரல் கொடுத்தார். அது 60 ஆண்டு காலம் அந்த மனுஷன் செத்து அடையாளம் உள்ளே முளைச்சிட்டார். அதுக்கு பின்னும் பெரியாரை கொண்டு வந்து சீமானவர்கள் கதைக்கிற தவறான விடயம். இருந்தாலும் தமிழ்நாட்டு விஷயத்துக்கு நாங்கள் வரவில்லை. நான் தமிழ்நாட்டு உறவுகளுக்கு சொல்லக்கூடியது சீமானுடைய கருத்து, சீமான் கருத்து எங்கட விடுதலை போராட்டத்துக்கு இதை சேர்க்காயங்க தயவு செய்து நாங்கள் இன்றைக்கு எங்கட தலைமை எங்கட மக்கள் எல்லாம் சாக கொடுத்து ஒட்டுமொத்தமாக ஸ்ரீலங்கா ஒரு துறந்த வழி சிறைச்சாலையாக இன்றைக்கு ஆட்சி செய்து நாங்கள் வாய் துறந்து பேச முடியாது. பேசினா பயங்கரவாத சட்டத்தவணங்கள் புள்ளிகளை ஜெயில போட்டு யாரும் கிடைக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக இந்து ஆலயங்களை அழித்து விட்டு புத்த விகாரிகளை கட்டி கொண்டு வருகிறார்கள். அதாவது என்கிற நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து குரல் கொடுத்து என்கிற விடுதலையை பெற்றுத்தர அது அதிமுக திமுக எல்லாரும் எல்லோரும் ஒன்றாக நிற்க வேணும் என்றது உங்களோட கோரிக்கை. சீமான் அவர்கிட்ட சொல்ற இந்த பேச்சை தயவு செய்து நிறுத்திட்டு உங்களை நாம் தமிழர் கட்சியை கொண்டு இயங்குகிறதை வேண்டுகோளாக உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். நிச்சயமாக உங்கள் வேண்டுகோள் நிச்சயமாக நமது ஒலிபரப்பின் மூலமாக பார்த்திருப்பார் என்று கருதுகிறேன். உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொண்டு எங்களிடம் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்தமைக்காக மிக்க நன்றி கஜன். அனைத்து தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம். தமிழர் தாகம், தமிழர் தாகம். நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேரலில் சந்திப்போம். நன்றி.